கம்ப்ளையன்ஸ் மெக்கானிசம். அதாவது அந்த நன்னெறி இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய விதிமுறையை வந்து எப்படி கடைபிடிக்கிறது, அப்புறம் எப்படி கண்காணிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டு மேக் ஷூர் தட் ஆக்சுவல் டிசிஷன்ஸ் மேட்ச் வித் எ firm's ethical standards, suitable mechanism should be established. அதாவது இந்த நன்னெறி விதிமுறைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரிவும் துறையும் பார்த்தீங்க அப்படின்னா அதை முறையாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வந்து ஆய்வு செய்யணும். ஸோ ஆய்வு செஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அது சரியாக போனுச்சுன்னா மட்டும்தான் நம்ம அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ எனி ஆர்கனைசேஷன் ஃபாலோவிங் எத்திக்கல் கோர்ஸ் இன் ட்ரைனிங், ரெக்ரூட்மெண்ட், செலெக்ஷன் எக்ஸெட்ரா. ஸோ ஒவ்வொரு நிறுவனமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எத்திக்கல் கோர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். எங்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறப்போ, ரெக்ரூட்மெண்ட் அப்போ, செலெக்ஷன் அப்போ, ஸோ எல்லா இடத்துலையும் வந்து எத்திக்கல் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். தென் இஸ் யூர் டு பி ப்ராஃபிட்டபிள். ஸோ இது எல்லாம் கொடுத்தா அப்படின்னா அந்த நிறுவனம் வந்து லாபத்துக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து எட்டும். தி ஆர்கனைசேஷன் மஸ்ட் ப்ரொவைட் ஃபார் அன் என்விரான்மெண்ட் வேர் தி எம்ப்ளாயீஸ் ஆர் டு ஃப்ரீ டு ரிப்போர்ட் அபவுட் தி மேட்டர்ஸ் ஆஃப் அன்எத்திக்கல் பிஹேவியர். ஸோ வெறும் ஏட்டளவில் மட்டும் இல்லாமல் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணணும், வெறும் ஏட்டளவில் மட்டும் சொல்லாமல் ஸோ அதை நடைமுறையில் வந்து கடைபிடிக்கிற மாதிரி வந்து சொல்லணும். சரிங்களா? ஸோ அப்போதான் அது வந்து போய் ரீச் ஆகும். நெக்ஸ்ட் இன்வால்விங் எம்ப்ளாயீஸ் அட் ஆல் லெவல்ஸ். அடுத்தது அங்கே இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயீஸை வந்து அதில் வந்து ஈடுபடுத்த வைக்கணும். பாருங்க, இட் இஸ் தி எம்ப்ளாயீஸ் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஹூ இம்ப்ளிமெண்ட்ஸ் எத்திக்கல் பாலிசிஸ் டு மேக் எத்திக்கல் பிஸ்னஸ் ஏ ரியாலிட்டி. ஸோ இந்த நன்னெறி தொடர்பான அந்த விதிகள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸுக்கு அந்த முழு ஆதரவை வந்து உருவாக்குவதற்கு அந்த பணியாளர்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம விவாதம் நடத்தி பாருங்க. therefore their involvement in ethics programs becomes a must. ஸோ ஒவ்வொரு எம்ப்ளாயீஸ்கிட்டையும் அந்த எத்திக்ஸை பற்றி நம்ம வந்து அவங்ககிட்ட கண்டாயம் வந்து டிஸ்கஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், a small group of employees can be formed to discuss the important ethics policies of firms and examine attitudes of employees towards these policies. ஸோ ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் கிட்ட என்ன பண்ணணும்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அந்த எத்திக்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம எம்ப்ளாயிஸ் டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கணும். ஸோ அப்படி பண்ணினா மட்டும்தான் நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் எல்லாத்துட்டையும் கரெக்டாக வழி நடத்தி நம்ம வந்து கரெக்டாக அதை கொண்டு போக முடியும். சரிங்களா? வழி நடத்தவும் முடியும். நெக்ஸ்ட் மெஷரிங் ரிசல்ட்ஸ். அடுத்தது அந்த இதனால என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா எத்திக்ஸ்னால the organization from time to time keep a check on ethical practice followed. ஸோ இந்த நன்னெறி விதிகள்னால பார்த்தீங்க அப்படின்னா அந்த பலனை எப்படி வந்து அடைய முடியும் அப்படின்னா ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அது நம்ம வந்து கிடைக்கும். ஸோ ஆல்தோ இட் இஸ் டிஃபிகல்ட் டு அக்யூரேட்லி மெஷர் அண்ட் எண்ட் ரிசல்ட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த எப்படி மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா அந்த நம்ம நடைமுறைக்கு கொண்டு வந்தால் மட்டுமே தான் அதை வந்து சாத்தியப்படுத்த முடியும். அப்படி இல்லை அப்படின்னா சில வகை செயல்கள் பார்த்தீங்கன்னா எண் ரீதியாக வெளிப்படக்கூடிய although it is difficult to accurately measure the end results of ethics programs. ஒரு சில நேரங்களில் டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும். எப்படி அப்படின்னா the firms can certainly audit to monitor compliance with ethical standards. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய the firms can certainly audit to monitor compliance with the ethical standards. ஸோ ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊழியர்களுடைய ஆற்றல், அவங்களுடைய ஒழுக்கம், தென் அதுக்கு இருக்கக்கூடிய அந்த எண் வடிவம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த நன்னெறி விதிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெஷர்மெண்ட்டை வச்சு அளக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. தென் த டாப் மேனேஜ்மெண்ட் டீம் அண்ட் அதர் எம்ப்ளாயீஸ் should then discuss the results of for further course of action. ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த டாப் மேனேஜ்மெண்ட்டு அந்த டீம் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயீஸை வந்து டிஸ்கஸ் பண்ணி அதன் மூலமாக ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்குது. ஸோ அந்த சொல்லக்கூடிய வகையில் அந்த செயல்திறனை வந்து அந்த ஆடிட் செய்யப்படும். நம்ம சொல்லியிருக்கோம் அதை வந்து கரெக்டாக நடக்குதா அப்படின்னு நம்ம ஆடிட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு தெரியும் ஸோ நல்ல ரிசல்ட் கிடைக்குதா இல்லைன்னு. ஸோ இதனால தான் நல்ல ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறோம், அதாவது நம்ம ஃபார்முலேட் பண்ணுறோம், அந்த எத்திக்ஸை வந்து ஃபார்முலேட் பண்ணுறோம் ஒர்க் எம்ப்ளாயீஸ் கிட்ட. தென் அதன் மூலமாக என்ன ஆகணும் அப்படின்னா ஸோ எல்லார் இடத்துலையும் அது வந்து கரெக்டாக வந்து போய் ரீச் ஆகணும். ஸோ ரீச் ஆக நம்ம ஆடிட் பண்ணி அதன் மூலமாக வந்து இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு
கோட் ஆஃப் எத்திக்ஸ், கோட் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ். இந்த தொழில் முறையில் இருக்கக்கூடிய அந்த விதிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். கோட் ஆஃப் எத்திக்ஸ் டாக்குமெண்ட்ஸ் த ஜென்ரலி அக்செப்டட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் எத்திக்கல் கண்டக்ட். ஸோ இந்த நன்னெறி நெறிமுறை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட், இந்த ஆவணம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அக்செப்டட் பிரின்சிபல்ஸ் எத்திக்கல் கண்டக்ட் என்னென்ன அப்படின்னா, தே ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் வேல்யூஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் விச் டிஃபைன் த பர்பஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். ஸோ அந்த எத்திக்கல் இருக்கக்கூடிய அந்த கண்டக்ட், அந்த பிரின்சிபல்ஸு, தென் அவங்களுடைய பிஹேவியர், ஸோ அந்த வேல்யூஸ், ஸோ அவங்களுடைய எய்ம், இது எல்லாம் தான் வந்து நம்ம எத்திக்கல் பிஸ்னஸ் எத்திக்ஸ் சொல்கிறோம். தென் இட் கிவ்ஸ் எ கிளியர் பிக்சர் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட்ஸ் தட் எம்ப்ளாயீஸ் ஷுட் ஃபாலோ இட் கைட்லைன்ஸ் இன் தி டிசிஷன் மேக்கிங். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயீஸ் அவங்க பின்பற்ற வேண்டிய அந்த குவாலிட்டியான அந்த தெளிவான அந்த கருத்து என்னங்கிறது வந்து இந்த எத்திக்ஸ் சொல்லுது. ஸோ அவங்க முடிவெடுப்பதற்கு இது ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கக்கூடியதான் இந்த கோட் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ்னு சொல்றது. பாருங்க, தி கோட் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ் கேன் இன்க்ளூட் தி ஃபாலோவிங். இந்த தொழில் நெறிமுறையில் என்னென்ன இருக்கு, என்ன கோட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டு ஆஃபர் கூட்ஸ் அட் ஃபேர் ப்ரைசஸ். ஸோ நியாயமான விலையில பொருளை வந்து கொடுக்கறது. அடுத்தது, டு சப்ளை குவாலிட்டி கூட்ஸ் அண்ட் நாட் டு டீல் இன் ஸ்பொரியஸ் அண்ட் சப்ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட்ஸ். அடுத்தது, ஸோ என்ன கொடுக்கணும், நல்ல தரமான, டு சப்ளை குவாலிட்டி கூட்ஸ், நல்ல தரமான பொருளை வந்து கொடுக்கணும். ஸோ அந்த போலியான தரக்குறைவான பொருளை வந்து கொடுக்கறது வந்து அறவே நம்ம என்ன பண்ணணும், தவிர்க்கணும். அப்படி தவிர்த்தா மட்டும்தான் நம்ம எத்திக்ஸ் வந்து நம்ம கரெக்டாக நமக்கு ரீச் ஆகும், நம்ம ப்ராஃபிட் கிடைக்கும். டு லிசன் டு கன்சியூமர்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் டு ரெடியூஸ் தம். நுகர்வோருடைய குறை என்ன அப்படிங்கிறது நம்ம கேட்டுட்டு, ஸோ அதை நம்ம வந்து தீர்வு காண்பதற்கான ஒரு நம்ம அடிப்படையாக செயல்படணும். தென் நாட் டு ரைஸ் த ப்ரைஸ் ஆஃப் இட்ஸ் ப்ராடக்ட்ஸ் அன்ஜஸ்டிஃபைபிளி. அதாவது அந்த பொருளினுடைய விலையை வந்து நியாயமற்ற முறையில் வந்து நம்ம ஏற்றுறதை வந்து முதல் நிறுத்தணும், குறைக்கணும். சரிங்களா, நியாயமாக நடந்துக்கணும். தென் நாட் டு ரிசார்ட் டு ஹார்டிங் அண்ட் பிளாக் மார்க்கெட்டிங். அந்த நம்ம மார்க்கெட் பண்ணும்போது அந்த பதுக்கி வைக்கிறது, அந்த பற்றாக்குறையான அந்த செயற்கையாக நம்ம ஏற்படுத்துறது, பிளாக் மார்க்கெட்டிங் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணணும். தென் நாட் டு ரிசார்ட் டு ப்ரைஸ் கட்டிங் வித் தி சோல் எய்ம் ஆஃப் கில்லிங் காம்படிஷன். அந்த போட்டியை ஒழிக்கக்கூடிய அந்த நோக்கத்தினுடைய அடிப்படையில் வந்து விலையை குறைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ், விலையை குறைஞ்சு போட்டியை வந்து இல்லாமல் செய்கிறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிலாம் ஈடுபடக்கூடாது. தென் நாட் டு இஸ்யூ advertisement containing false information or exaggerated claims. அதாவது தவறாக அந்த தகவல், அந்த மிகைப்படுத்தப்பட்ட அந்த விளம்பரத்தினுடைய நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கக்கூடியது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனாக கொடுக்கக்கூடாது. சரியான அட்வர்டைஸ்மெண்ட் கூட சரியான இன்ஃபர்மேஷனோட கொடுக்கணும். டு பே ஃபேர் வேஜஸ் டு இட்ஸ் எம்ப்ளாயீஸ் அண்ட் நாட் டு எக்ஸ்ப்ளாய்ட் தம். நம்ம கொடுக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயீஸுக்கு கரெக்டான வந்து சேலரி கொடுக்கணும். சரிங்களா, ஸோ அவங்கக்கிட்ட வந்து நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற வகையில் வந்து செயல்படக்கூடாது. சரிங்களா. நெக்ஸ்ட்டு, டு ப்ரொவைட் கான்ஜினல் ஒர்க் அட்மாஸ்பியர். நம்மக்கிட்ட அந்த பணியாற்றக்கூடிய அந்த சூழ்நிலையை வந்து நம்ம ஏற்படுத்தும். அதுதான் காக்னியல் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி அவங்ககிட்ட நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுற மாதிரி அந்த சூழ்நிலையை வந்து நாம தான் அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும். டு டிசைன் production process in such a way as to reduce environmental pollution. அந்த சுற்றுப்புற சூழலினுடைய மாசு கட்டுப்பாட்டை வந்து குறைச்சி இந்த நம்ம மேனுஃபேக்சரிங் உண்டான அந்த சூழலை வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். டு கீப் ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ். ஸோ நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த அக்கௌண்ட்ஸ் ப்ராப்பராக வந்து ஹேண்டில் பண்ணணும். தென் டு பே டேக்ஸஸ் ரெகுலர்லி. ஸோ தொடர்ந்து நம்ம அந்த டேக்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கணும். Not to overlook government rules and regulations even at the time of incurring losses. ஸோ நம்ம பல்வேறு வகையில் செய்யக்கூடிய அந்த தொழில் ஏற்படுத்திய நட்டம், இழப்புகள், ஸோ இதன் மூலமாக அரசுடைய விதிமுறை வந்து நம்ம ஒருபோதும் வந்து நம்ம வந்து அவமதிக்காமல் செயல்படணும். சரிங்களா. ஸோ இதெல்லாம் பிஸ்னஸ் எத்திக்ஸ் மிக முக்கியமான கோட்ஸ். சரிங்களா.